யாரையேனும் பார்த்தால் முதலில் என்ன சொல்கிறோம்? அதை எப்படி சொல்வோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே இருக்கீங்களா? என்ன அர்த்தம் தெரியுமா? வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும். அண்ணன் ஒரே கேள்வி கேட்டான், எனக்கு பதில் இல்லை, உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோ. நீ என்ன அவளை அப்பா டக்கரான்னு கேட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன் எப்படி சொல்கிறீங்க? ஒன்று முன்னால் உட்காந்து நிற்கிற நீ, வல்ல இறைவனின் கருணையினால் உன் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவத அப்படின்னு சொன்னால் அது ஏற்பட்டுருமா? அப்போ அது அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நீ முன்னால் இருக்கின்ற மனிதரிடம் பேசவில்லை, நீ இறைவனிடத்தில் பேசுகிறாய். அது இறைவனிடத்தில் நீ சொல்லுகின்ற இறை வேட்கை. இறைவா, நான் இந்த மனிதரிடத்தில் பேசுகிறேன், உன் வல்லமையினால் இவர்கள் மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று நான் இறைவனிடத்தில் வைக்கின்ற இறை வேட்கையை தவிர முன்னால் இருக்கின்ற மனிதருக்கு சொல்லுவது அல்ல. சொல் புரிகின்ற பொழுது விளக்கம் புரிகிறதா? விளக்கம் புரிகின்ற பொழுது ஒரு படிநிலை நாம் உயர்கிறோமா? நான் தமிழாசிரியை. பொழுதுபோக்கு என்பது கெட்ட வார்த்தை. பொழுதை ஏன் நீ போக்குற? சும்மாவா இருந்தாலே அது கடந்து போயிடும். வீட்டில் போய் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. 365 நாள் பெருக்கல் 80 வயசு வாழ்வீங்களா? 75 வயசு தான் ஆரோக்கியமாக வாழ முடியும்னு இப்போ தகவல் சொல்கிறாங்க. 75 வயது இன்ட்டு 365 போட்டிங்கன்னா 25,736 நாள் ஏதோ வருது. 25,000 நாள் வாழ்ந்தாலே, 25,700 நாள் வாழ்ந்தாலே 75 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. இந்த இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல, 30, 40, 50, 60 இதெல்லாம் அதுலேருந்து கழிச்சிருங்க. நிறைய பேருக்கு போனஸில் ஓடிட்டு இல்லைங்க, நேரம் இல்லை நம்மிடத்தில். நான் இன்றைக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு போதி மரமாக இருக்க வேண்டும் என்றால், இங்கு இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு பென்சிலை கடைசி பிடிக்கவே முடியாத அளவிற்கான நிலை வருகின்ற வரைக்கும் எழுதி முடித்திருக்கிறீர்களா? ஏதேனும் ஒரு பேனாவை மை தீர தீர எழுதி மறுபடியும் எடுத்து வேறு புதிய பேனாவை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? எப்பொழுதுமே செய்வது, எப்போதாவது செய்வதல்ல, எப்போதுமே செய்வது. அப்படித்தான் ஒரு புத்தகத்தை எடுத்து விட்டால் அதை வாசித்து முழுமையாக முடிக்க வேண்டும். முடித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், அண்ணா கரினீனா என்கின்ற ஒரு நூல், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று சுந்தரராமசாமி எழுதிய ஒரு நூல், போரும் அமைதியும் என்ற டால்ஸ்டாயின் மற்றொரு நூல். நான் இதையெல்லாம் படிக்கிறேன். எனக்கு தெரிந்து ஆழிசூழ் உலகு படிக்கிறேன், மணல் கயிறு படிக்கிறேன். இதையெல்லாம் படித்து புத்தகத்தை மூடியதற்கு பிறகு நான் 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம் வரைக்கும் செயலிழந்து இருந்திருக்கிறேன். அது எனக்குள் போய் சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி என்னை உள்ளே சின்ன பின்னமாக்குகின்ற வரைக்கும் நான் வேறு எந்த காரியத்தையும் செய்ததில்லை. இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் படிப்பிலே வந்ததுண்டு. பல நேரங்களில் நான் யோசிக்கிறேன், வெறும் கயிறு தாங்க, வெறும் கயிறு தான். கருத்து ஏற்றினால் தாலி இல்ல, கருத்து ஏற்றினால் காப்பு, கருத்து ஏற்றினால் அரண் கயிறு. கருத்து ஏத்தணுமே, வெறும் கயிறு தான், 25 பைசா தான், வெறும் சொல் தான். கருத்து ஏற்றினால் மந்திரம். வெறும் சோறு, கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் கட்டடம், கருத்து ஏற்றினால் கோவில். வெறும் பயணம், கருத்து ஏற்றினால் புனித பயணம். வெறும் சொற்பொழிவு, கருத்து ஏற்றினால் சத்சங்கம். கருத்து ஏற்ற வேண்டுமே. கருத்து ஏற்றப்படுவதற்குத்தான் பெயர். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த பதிப்பாளர்களின் பால் சொல்கிறேன். நேற்று 50 புத்தகங்கள், புதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த புத்தக கண்காட்சியில். ஒரு வரலாற்று நிகழ்வுங்க அது. ஒவ்வொரு புத்தகமும் உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். காவு தராமல் ஒரு புத்தகம் வராது. அவ்வளவு சாதாரணமாக இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், நமக்குள்ள ஒரு மனநோய் இருக்கிறது தமிழர்களுக்கு. ஃப்ரீயா கிடைக்கணும். புத்தகத்தை கடன் கேட்பார்கள் பாருங்கள், வெட்கமே பட மாட்டார்கள். என் தோழன் சொன்னான், பர்வீன், யாரிடத்திலும் புத்தகத்தை கடன் கொடுத்து விடாதே. என்னிடம் உள்ள புத்தகம் எல்லாம் அப்படி பெறப்பட்டவைதான். காசு கொடுத்து வாங்கி படிப்பது. படிக்கின்ற பொழுதுதான் மிக அற்புதமான விஷயங்கள் உள்ளே நடமாடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மீட்டிங்ல நான் புத்தக வெளியீட்டு விழால பேசிட்டேன். கோயம்புத்தூர்ல தான். இந்த ஆட்கள் தான், உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட தான் ஜாகிரதையா பேசணும். பேசிட்டேன். நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஏறுறேன். கோச் கிட்ட வந்து நின்னுட்டார் ஒருத்தர். 75 ரூபா கொடுங்க மேடம்ட்டான். ஏன் சார்? நீங்கள் பேசினதை கேட்டு அதை நம்பி அந்த புக்கை வாங்கினா அந்த புக்கில் அப்படி ஒன்றும் இல்லை.
அப்ப புரியுதா? யாரை நாம் நம்புகிறோமோ அவர்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வசீகரம் பல நேரங்களில் புத்தகங்களில் இல்லாமல் கூட போகலாம். என் வார்த்தையை கூட நம்பி வாங்கி விடாதீர்கள். நீங்கள் அனுபவப்படுங்கள். அனுபவப்பட்டு அடுத்தவர்களுக்கு அதை கடத்துங்கள். ஒரே ஒரு புத்தகம் தான், ரஸ்கின் எழுதிய ஒரு புத்தகம், கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கின்ற ஒரு புத்தகம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தி ஆக்கியது. ஒரு புத்தகம். மூலதனம் என்கின்ற ஒரு புத்தகம் மு கருணாநிதி என்கின்ற சிறுவனை கலைஞர் முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி என்கின்ற அளவிற்கு உயர்த்தி சென்றது. பேரறிஞர் அண்ணா அவர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட தள்ளி போட்டாருங்க ஒரு புத்தகம் படிச்சு முடிக்கிறதுக்காக. அவர்கிட்ட கேட்டாங்களா, அவர்கிட்ட என்ன வல்லமை, புத்தகம் என்கின்ற அந்த போதி மரம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆகப்பெரிய ஞானம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் அந்த ஞானத்தினுடைய வெளியை திறந்து விடுகிறேன். அது எந்த ஞானத்தையும் பெட்டகமாக கொண்டு வந்து உங்களுக்கு தராது. எந்த சொல்லையும் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை தரும். யார் என்ன பேசுகிறார்கள், இந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எத்தனை சத்தியம் இருக்கிறது, எத்தனை சத்தியம் இல்லை என்கின்ற வடிகட்டியாக உங்களை நீங்களே உருவாக்குவதற்கு புத்தகங்கள் உங்களுக்கு பயன்படும். வாசிப்பு பயிற்சியோடு நின்று கொண்டிராமல் எதை வாசித்தோமோ அந்த வாசிப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய, எடுத்து செல்லக்கூடிய பேராற்றல் நமக்கு வர வேண்டும். நான் இப்படி சொல்லுகிறேன், தமிழனுக்கு எதுங்க வரலாறு? தமிழனுக்கு எது வரலாறு தெரியுமா? இதை யார் வேண்டுமானாலும் மறுத்து பாருங்கள். தமிழனுக்கு தமிழ் தான் வரலாறு, மொழி தான் வரலாறு. தமிழ் மொழி செம்மொழி. நாம் இவ்வளவு பேசுகிறோமே, நாம் எத்தனை புத்தகங்களை, தமிழ் புத்தகங்களை நாம் வாசித்திருக்கிறோம்? நான் உங்களுக்கு சவாலாக முன்னால் போடுகிறேன். முஸ்லிம்களுக்கு குரான், இந்துக்களுக்கு உபனிஷதங்கள் வேதங்கள், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், தமிழனுக்கு திருக்குறள். திருக்குறள் தான் நம் வேதம். அந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திற்காக நாம் வாசிக்கிறோமா? அந்த போதி மரத்திற்கு கீழே கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்கள். நேற்று ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், ரொம்ப நுட்பமான விஷயம், கடத்தி விட்டு போகிறேன். ஒரு குறள், உங்கள் எல்லோருக்கும் விளக்கம் தெரிந்த குறள் தான். ஏன் அதை வேதம் என்று நான் சொல்கிறேன் தெரியுமா? வேதம் என்பது எக்காலத்தின் வாழ்க்கைக்கும் பொருள் தரும் சிறப்பு கொண்டது. இன்றைக்கு நாம் ஒரு பத்திரிகையை வாசிக்கிறோம், நாளைக்கு அந்த பத்திரிகையை நாம் திரும்ப வாசிக்க போவதில்லை. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னால எழுதின 1033 குறள், ஒரு அக்ஷரம் கூட மாறல. படிச்சுக்கிட்டே இருக்கோமா இல்லையா? அதையே படிக்கிறோமா இல்லையா? திரும்ப திரும்ப படிக்கிறோமா இல்லையா? பொருள் தருகிறது. உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் வெளியிடுகிறேன். ஒரு குறளை வாசிக்கின்ற பொழுது யாரோ ஒருவருடைய உரையை வாசிப்பதற்கு முன்னால் 10-15 தடவை அந்த குறளை மட்டுமே தியானியுங்கள். உங்களுக்கு உரையாசிரியர்கள் தருகின்ற விளக்கங்களில் இருந்து வேறு சில விளக்கங்கள் கிடைக்கக்கூடும். அல்லது அந்த உரையாசிரியர்கள் எதை குறித்து சொல்லி இருக்கிறார்களோ அதற்கான பொருள் உங்களுக்கு விளங்கக்கூடும். வாழ்க்கையில் மாற்றம் நிகழக்கூடும். பரிமேலழகர் எழுதிய பல உரையை நான் ஏற்றுக்கொள்வதில்லைங்க. மயிலைநாதர் மடக்குரவர் எழுதிய உரைகளின் மீது எனக்கு கவனம் அதிகம் இருக்கிறது. சாலவன் பாப்பையா வரைக்கும் எழுதியிருக்கிறார், டாக்டர் பொற்கோ வரைக்கும் எழுதியிருக்கிறார். டாக்டர் பொற்கோ அவர்கள் எழுதிய ஒரு உரை நான் அதற்கு முன்னாலும் பார்க்கல, அதுக்கு பின்னாலும் பார்க்கல. நேற்று ஒரு குறள் படித்தேன். அந்த குறளை நான் இப்பொழுது சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வித்தியாசமாக உணர்ந்த குறள் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா என்று பாருங்கள். தோன்றிர் அகுதிலார் என்ன பொருள்? இல்லை, இவ சொன்னா ஏதானும் சொல்ல போறான்ற மாதிரிலாம் யோசிக்க. என்ன தெரியுமா அதை சொல்லுங்க. என்னப்பா அர்த்தம்? அதான் அவர் சொல்லிட்டாரு விளக்கம். என்ன நம்ம விளக்கம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஒருத்தங்க பிறந்தா புகழோட பிறக்கணும், இல்லைன்னா பிறக்காம இருக்கிறதே நல்லது அப்படி சொல்வாரா தாத்தா? அது சாத்தியமா? பிறக்கும் போதே நானும் நீங்க புகழோட பிறந்தோமா ஜீவா சார்? பிறந்துட்டோம். அப்படி என்ன அர்த்தம்? அது பொய்யாது. இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன், அல்லது நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறீர்கள், அதை நீங்க சோஷியல் மீடியாவில் போடுறீங்க, ஏதோ ஒன்றை உங்களை நீங்களே பதாகை கட்டுகிறீர்கள். என்ன சொல்றார் தெரியுமா வள்ளுவர்? மற்றவர்களுக்கு முன்னால் உன் முகம் காட்டி நீ தோன்ற வேண்டும் என்றால் ஏதேனும் புகழ்க்குரிய காரியத்தை செய்துவிட்டு வந்து நில், இல்லை என்றால் அப்படி தோன்றாமல் இருப்பது நல்லது.
இது புரிஞ்சுதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே கட்டி பிடிச்சிட்டு போஸ் கொடுப்போமா? இல்லை கொடுப்போமான்னு கேட்க. தோன்றீர் புகழோடு தோன்றுக. இல்லையா, உன்னால முடியலையா? தோன்றலின் தோன்றாமை நன்று. கன்னத்துல கல்லெறிறாங்க தாத்தா, சும்மா வந்தாளு. ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன் என் அனுபவம். புத்தகங்கள் எப்படி தெரியுமா? ஒரு வீடு மாதிரி அல்லது ஒரு மரம் மாதிரி. எல்லா புத்தகங்களும் நிழல் தராது, எல்லா மரங்களையும் போல. சிலது இடி விழுந்த மரமா இருக்கும், கீழே நிற்க கூட முடியாது நிழலுக்கு. சிலது பரப்பி கிளை தரும், சிலது கனி தரும், சிலது பூக்களை சொரியும், சிலது ஆசுவாசப்படுத்தி விட்டு எழுந்து போ என்னும், சிலது பறவைகளின் எச்சங்களை மட்டும் நம் மீது சிந்திவிட்டு நாம் அந்த இடத்திலிருந்து பதற பதற வெளியேறும்படி செய்யும். மரங்களில் எப்படி நீங்கள் வித்தியாசமான அனுபவங்களை பார்ப்பீர்களோ, புத்தகங்களிலும் அத்தகைய வித்தியாசங்களை பார்ப்பீர்கள், வாசிக்கின்ற பழக்கம் இருந்தால். புத்தகங்கள் வீடுகள் போல, எல்லா வீடுகளிலும் யாரும் நுழைந்து விட முடியாது. சில வீடுகள் கை வச்சா திறந்துரும் புத்தகம் போல். சில வீடுகள் உள்ளிருந்து தாப்பால் போட்டிருக்கோம், அவங்க நினைச்சாதான் திறக்க முடியும். சில வீடுகள் வெளியிலேருந்து தாப்பால் போட்டிருக்கோம், நாம சாவி தேடி எடுத்துட்டு போய் திறக்கணும், இல்லைன்னா அது வேற ஒருத்தங்களுடைய வீடா இருந்தால் உள்ள போக முடியாது. சிலது வரவேற்பறை வரைக்கும் வைக்கும், சிலது சமையலறை வரைக்கும் இழுத்து செல்லும், சிலது சோறு பணிமாறும், சிலது படுப்பதற்கு இடம் தரும், சிலது இளைப்பாறுதலை தரும், சில விஷயங்கள் சிரித்து மகிழும். இப்படி வீடுகளைப் போல புத்தகங்கள். வாசிக்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய பேருண்மை நமக்கு தெரிந்தது. யாரும் எதையும் சொல்லி கொடுத்து விட முடியாது. As a teacher, I cannot teach anything. The only possibility is I can inspire. மற்றவர்களுக்கு அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஏதோ ஒரு சிறிய காரியத்தை தான் செய்ய முடியும். ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் சொன்னார், நான் என் ஆடைகளை களைந்து எந்த மறைப்பும் இல்லாமல் பிறந்த மேனியோடு நிர்வாணமாக என் நூலில் சிந்தனைகளால் நிற்கிறேன். நீ ஆடைகளை போர்த்தி கொண்டு, நீ அலங்காரத்தில் இருந்து கொண்டு என்னை நீ சந்திக்க வந்தால் நான் உன் கண்களில் படமாட்டேன். நீயும் என்னை போல் எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்தால்தான் என் புத்தகத்தில் நீ என்னை சந்திக்க முடியும் என்று அவர் பேசுகிறார். இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கிறது, உடன்பாடு இல்லை என்பது வேறு. அவர் பேசுகிறார். நான் வியந்து போகிறேன், புத்தகங்கள் என்ன செய்துவிடும். பாருங்களேன், அணுகுண்டு இருக்குல்ல, இவ்வளோண்டு இருக்காது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது போட்டால் வெடிக்கும். புத்தகம் இல்லை, திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். வலம்புரி ஜான் சொன்னார், எதை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல, படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அது நல்ல புத்தகம் என்பார் வார்த்தை சித்தர். அவர் இன்னொரு வார்த்தையை சொல்வார், அவர் சொன்னது அப்படியே அட்ரிபியூட் டு வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். அற்புதமா ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, சூப்பரா சொன்னார் பாருங்க. புத்தகம் என்றால் தமிழில் நூல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அப்படித்தானே? நூல். ஏன் நூல் என்று பெயர் வைத்தார்கள் பாருங்க. ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் பார் அவர். நமக்கு தான் வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சு, ஆனா புக்கு நிறைய விற்பனை ஆகுது. இந்த முரணை நாம் இன்றைக்கு பேசாமல் என்றைக்கு பேசுவது? புத்தகத்தை வாங்குவது என்பது அவ்வளவு ஆசையாக வாங்குகிறோம், ஆனால் யாரும் அதை முழுமையாக வாசித்து முடிப்பதே இல்லை. தமிழ் மரபு எவ்வளவு உயர்ந்தது பாருங்க. இதை விட அதிகமான பிரைவசி லா வேற என்ன இருக்க முடியும்? காதல் விஷயங்களை நீ பாடும்பொழுது காதலன் காதலி பெயரை குறிப்பிடக்கூடாது என்பது விதி. சுட்டி ஒருவர் பெயர் குலப்பெறார். காதல் உணர்வுதான் எழுதப்பட வேண்டுமே தவிர காதலன் காதலி பெயர் எங்கேயாவது வந்துவிட்டால் அது அக இலக்கியங்களுக்கு தூக்கி அடிக்கப்படும் என்று சொல்கிறது தொல்காப்பியம். நம்முடைய மரபு, நமக்கான போதி மரங்கள் விரிந்து கிடக்கின்றன. எனக்கு நிரம்ப பிடித்தமான ஒரு விஷயம், புத்தனை பற்றி சொல்லிவிட்டு போகிறேன். புத்தனுடைய படிநிலைகளை மிகப்பெரிய வரலாறாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எந்த ஊரில் அவன் பிறந்தானோ, எந்த நாட்டில் அவன் பிறந்தானோ, அந்த நாட்டில் அந்த மதம் இல்லாமல் போனதுக்கு பல அரசியல் காரணம். மதம் என்பதே மிகப்பெரிய அரசியல் தான். புத்தகா என்று சொல்லுவதே புத்தனுடைய மொழிகள் எப்பொழுது நூல் வடிவத்தில் வந்ததோ அப்பொழுதுதான் அதற்கு புத்தகா என்று பெயர் வந்தது என்று கூட நான் வாசித்திருக்கிறேன். யோசித்து பார்த்தால் புத்தனுடைய ஒரு காட்சியை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு போறேன். புத்தன் உட்கார்ந்திருக்கான், அவன் போதி மரத்திற்கு கீழே ஞானம் பெற்றதற்கு பிறகு. சூப்பருங்க புத்தன்,
சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் புத்தன். பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப பிடிக்கும் புத்தனை. ஏன் தெரியுமா? புத்தன் மட்டும்தான் சொன்னான், நான் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு நானே வந்தால். புத்தன் காட்டிய வழியில் உன்னை நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனை கொலை செய். அவன் உட்கார்ந்து பெற்ற ஞானம்தான் போதி மரம் தந்தது. அந்த அரச மரத்தில் எதுவும் இல்லைங்க. உட்கார்ந்திருந்த பொழுது அவன் மனநிலையில் அவனுக்கு கிடைத்த அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அப்படித்தான் புத்தகங்கள் நமக்கு மேல் போதி மரங்களாக நிற்கின்றன. அதற்கு கீழே ஒரு நிமிடம் அமைதியாக நின்று வாசித்து பாருங்கள். புத்தன் உட்கார்ந்து மொழி பற்றி புத்தன் பேசுறது பாருங்க. புத்தன் உட்கார்ந்து இருக்கான், ஒருத்தர் வரார், உள்ள நுழைஞ்ச உடனே பயங்கர ஃபோர்ஸா நுழைஞ்ச, யாரா இங்க புத்தன்னு கேட்டார். அப்படியே உட்கார்ந்துருந்தவங்க அலர்ட் ஆனாங்க. 12 பேர் கூட. ஆனந்தன் பக்கத்துல உட்காந்துருக்கான். கேட்கறதுல யாரா புத்தன்? ஆனந்தன் உட்கார வச்சு புத்தன் சொன்னார், இதை நான் எப்பவுமே சொல்றது மாதிரியே சொல்றேன், நீங்க டேக் அவே கையில சாப்பிட்டீங்க, இப்போ டேக் அவே மேட்டர் இது. நான் சொன்னதுலயும் சில விஷயங்கள் டேக் அவே இருக்கு, அது அவரவர்களுக்கு உரியது. கையில எடுத்துட்டு போறதுக்கு சொல்றேன். யாரா புத்தன் கேட்கறேன்ல, நான் உட்கார வச்சு நான் தான் என்னன்னார். வந்தவன் என்ன பண்ணா, துப்பிட்டான். துப்பிட்டாங்க, முகத்துல வழியுதுங்க துப்பு. எச்சிலை துடைத்து கொண்டு புத்தன் கேட்டான், அப்புறம் எனக்கு இது படிக்கும் பொழுது நடுக்கமாயிடுச்சு, நாமெல்லாம் என்னங்க பண்ணுவோம்? வடிவேல் சார் சொன்ன கொலை கேஸ்ல உள்ள போயிருவடா இல்ல, இவ்வளவு கோவம் வரும்ல, எவ்வளவு நிதானம் பாருங்களேன். பாரதி தாங்க சொல்றான், போர் முனையில் நிற்கின்ற பொழுதும் மனம் பொங்குதல் இல்லாத உணர்வு மெய்ஞானம். போரில நின்று இருக்கின்ற பொழுதும் கூட மனசு பொங்கலையா, ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம் உனக்கு, அவன் ஞானி. அப்புறம் அப்படின்னு மறுபடியும் துப்ப போன உடனே ஆனந்தன் பிடிச்சிட்டு போய் வெளில தள்ளிட்டான். வெளியில தள்ளிட்டே இருக்கும்போது, ஆனந்தா அவனை விடு, புத்தன் சொன்ன வார்த்தை, ஆனந்தா அவனை விடு. ஏன்? பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கறாங்க, அவன் அவ்வளவு அவமானப்படுத்திட்டு போறான், உள்ள வந்து ஏன் நீங்க அவனை விட சொல்றீங்க? வந்தவனுக்கு புத்தன் யார் என்று தெரியாது. அவனுக்கு என் மீது கோபம் இல்லை, நான் ஏதோ சொல்லிவிட்டேன், அந்த கருத்தின் மீது தான் கோபம், அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பினானே தவிர என் மீது இல்லை. இவ்வளவு பெரிய ஞானம்ங்க. என்னை பார்த்தாலே எங்க மாமியாருக்கு ஆக மாட்டேங்குது. இல்ல நீ எதை சில்மிஷம் பண்ற, அதுதான் ஆக மாட்டேங்குது. நீ ஏன் ஆக மாட்டேங்கன்னா பையனை கொடுத்துருப்போமா? நீ ஆகுது, என்னமோ பண்றி, அது ஆகல. ரொம்ப சிம்பிள்ங்க. இப்படி புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நிறுவனத்தோட ஒரே குடும்பத்தோட குப்பை கொட்டிடலாமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஞானம் இது. 2வது வார்த்தை பாருங்க, அவன் சொன்னான், போனவன் வந்தான், திரும்பி அடுத்த நாள் வந்தான், அழுகுறான். பார்த்தான், மன்னிப்பாயா, என்னை மன்னிப்பாயா, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிப்பா, இப்படியே போய் பேசிக்கிட்டே அழுகுறான். புத்தன் சொன்ன ஞான வார்த்தை 2வது, ஆனந்தா கவனித்தாயா, நேற்று வந்தான், ஏதோ சொல்ல வந்தான், சொல்ல வரவில்லை, மொழி அவனுக்கு தெரியவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான், எப்படி சொல்வது என்று தெரியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நம்ம மேல கை தூக்கி அடிக்கிறாங்கன்னா பாவம், சண்டை போட தெரியல. ஆம்பளைங்களுக்கு சண்டை போட தெரியாதுங்க, உண்மையாக சொல்றேன். சண்டை ஆரம்பிக்கும் போதே சொல்வார் பார்த்துருக்கேன், எங்க வீட்டில் இப்ப கடைசியா நீ என்னதான் சொல்ற, சண்டையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எதுக்கடியா கடைசிக்கு போறடி, சொல்ல தெரியாது. உடனே அத கோபம் தான். மொழி தெரியாதவர்கள் தான் வன்முறையாளர்களாக இருக்கிறார். எங்கிட்ட ஆளை விடுங்க, 2 வார்த்தையில சாவடிக்கிறனா இல்லைன்னு பாருங்க. மொழி என்ன வேணாலும் செய்யணும். மொழி, அவன் சொன்னான், நேற்று கூட ஏதோ சொல்ல வந்தான், அவனுக்கு புரியவில்லை, இன்று கூட ஏதோ சொல்ல வருகிறான், அவனுக்கு புரியவில்லை, விடு. அவன் திருப்பி சொல்றான், மன்னிப்பாயா, மன்னிச்சிரு. புத்தன் என்னங்க செஞ்சிருக்கணும்? புத்தன்க மன்னிச்சிருக்கணும். புத்தன் சொன்னா, உன்னை மன்னிக்க முடியாது, வெளில போ. இதாங்க ஞானம். இந்த ஞானத்தோடு நான் போய் அமர்ந்து கொள்கிறேன், இதே பேரமைதியோடு நானும் போகிறேன். பாருங்க, புத்தன் சொன்னான், உன்னை மன்னிக்க முடியாது. சின்ன குழந்தை மாதிரி கேட்டாங்க அவன். ஏன்? நான் உன்னை அவமானப்படுத்தினேன், உன் கருத்தின் மீதுதான் என் கோபம், உன் மீது அல்ல என்று எனக்கு நீ ஞானத்தை தந்தாய். ஆனால் நான் செய்த அந்த குற்ற உணர்வை நான் அப்படியே வர முடியாது, நீ என்னை மன்னிக்கத்தானே வேணும், மன்னிச்சிருங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டான். அந்த ஏனுக்கு பின்னால இவ்வளவு நான் கொடுத்த விளக்கம். ஏன்? புத்தன் சொன்னதுதான் நம் அனைவருக்குமான போதிமர ஞானம். நீ துப்பியது நேற்று, அதை இன்னும் சுமந்து கொண்டிருக்க நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு, நீ துப்பிய எச்சில் கங்கையாற்றில் தவழ்ந்து கரையில் கலந்து விட்டது. இதோ இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கிறாய், இதுவும் தங்காது, இதுவும் கடந்து போகும். நான் பதிப்பாளர்களை கேட்டிருக்கிறேன், அது என்ன கணக்கு?
ஒரு பதிப்புனா 1000 புக்கு. கேரளாலலாம் 5000 10,000லாம் போகுது. நமக்கு மட்டும் என்ன 1000 கணக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெமி சைஸில் தான் போட விடுவாங்க. ஒரு காலத்தில் க்ரௌன் சைஸ் தான் அலவுடாக இருந்தது. லைப்ரரியன் இருக்கிறீங்க, என்ன காரணம்னு அப்புறமா தெரிஞ்சதுன்னா என்ன ஒரு பெரிய அதிர்ச்சின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூலகங்களில் இருக்கக்கூடிய ரேக்குகள் இருக்குல்ல, அது அந்த சைஸ் தான். கரெக்டாக சொல்கிறேன்னா சார், நம்ம சைஸை கூட மாற்ற முடியாதுங்க. 1000 பேர் நீங்க என்ன கணக்கு அதுன்னு சொன்னா, ஒரு மிக புத்திசாலியான ஒரு நூலகர் என்னிடத்தில் சொன்னார், மேடம் 1000 பேருக்கு நாங்கள் புக்கு போடலை, வேற ஒருத்தருக்கு தான் போட்டிருக்கோம். அப்புறம் அந்த ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியாது, அதனால 1000 இடத்த அந்த புக்கை வைக்கிறோம். ரொம்ப நுட்பமான ஒரு பதிலாக அது இருந்தது. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, அது ஒரு பேராசை தான். இங்கே இருக்கக்கூடிய, இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என் பேச்சு புரிந்து விட வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இல்லை. என் ஆசையெல்லாம், என் பேராசையெல்லாம் இங்கே இருக்கக்கூடியவர்களில் யாரேனும் ஒருவருக்கு அது புரிந்து போனால், ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்தால், அதுவே என்னுடைய இந்த கடுமையான பயணத்திற்கான பேச்சிற்கான ஒரு விளைச்சலாக அமையும் என்பதற்காக நான் இறைவனிடத்தில் கேட்கிறேன். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது தெரியுமா, இந்த வினாடியை அனுபவிக்க நமக்கு தெரிவதே இல்லை. எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி வச்சுக்கணும். நாம யாருக்கு போட்டு காட்ட? நினைவலைகளை விடவா மிக முக்கியமானது நம்முடைய இந்த அலைபேசியில் நாம் வைக்கக்கூடிய அந்த புகைப்படங்களோ அந்த காணொளிகளோ? நான் ஒரு நாள் அப்படித்தான் குற்றாலம் போயிருந்தேன், தென்காசி பேசுறதுக்கு. குற்றாலத்தில் தண்ணி விழுது, போய் குளிக்கலான்னு நாங்கள் தோழியர்கள் வந்திருந்தாங்க. குளிக்கிறதுக்காக போனோம். போய் பார்த்தா அவ்வளோ அற்புதமான நீர்வீழ்ச்சி. குளிக்கிறதுக்கு நான் நெருங்குகிறேன். அப்போ ஒரு 4 பேர் வந்தாங்க. தள்ளுங்க 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 தள்ளிட்டோம். 4 பேர் அப்படியே நின்று செல்ஃபி எடுத்தானுங்க. குளிக்காம போயிட்டாங்க. செல்ஃபி எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஒரு விஷயத்தை பதிவு செய்து என்ன செய்ய போகிறீர்கள்? மிக முக்கியமான விஷயங்களாக இருந்தால் பரவாயில்லை, எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற துடிக்கின்ற பொழுதுதான் அந்த வினாடியில் நிகழ்ந்து போகின்ற, அந்த வினாடியில் நம்மை வந்து சேரக்கூடிய ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை இழந்து போகிறோம். எவ்வளவு அற்புதமான விஷயம் அது என்பதனை என்னுடைய சுய அனுபவத்தை இங்கே சில நிமிடங்கள் உங்களோடு களமாடி விட்டு போகலாம் என்று கருதுகிறேன். மிகப்பெரிய வெளிநாட்டு அறிஞன் அதை இப்படி சொன்னான், நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. வாங்கினீங்களா புக்கை காசு கொடுத்து? எத்தனை பேர் வாங்கினீங்க? இல்லையா? நீங்கள் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை என்கிறான் அந்த பேரறிஞன். கீழே போட்டா பாருங்க விளக்கம், நீங்கள் வாங்கியதெல்லாம் புத்தகத்தின் அச்சு கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியாது. சிந்தனை எப்படி வாங்குவீர்கள்? ஒரு புத்தகத்தை கீழே வீசுறீங்க, காலில் பட்டுடுச்சு, என்ன பண்ணுவீங்க? உஷாரா சில பேர் கம்முன்னு இருக்காங்க. ஏன் தெரியுமா? இது ஏதோ இல்லைங்க மாத்தா கேட்குது, பதில் சொல்லியே சிக்குவானே. எடுத்து தொட்டு ஏன் புக்குனா சாமி. அந்த குழந்தைக்கு நாம் சொல்லித்தர வேண்டாமா, புத்தகங்களில் சாத்தான்களும் இருக்கின்றன என்று? படித்தால் தானே தெரிகிறது இது சாத்தான் என்று தெரிகிறது. பல நூல்களை காலில் போட்டு மிதித்து கிழித்து நெருப்பில் போடக்கூடிய நூல்கள் இல்லையா? புத்தக வாசிப்பு என்பது என்ன? ஒன்றை வாசிக்க 74வது ஆண்டிலே புத்தகங்களை வாசித்து அரசியலில் களமாட தொடங்கியவர் தந்தை பெரியார். நான் இப்ப 75 வயசுல வாழ்க்கை முடிஞ்சிரோன்றேன். அவர் அங்கிருந்தான் தொடங்கினாரு. 20 வருஷம் 22 வருஷம் ஆடினார், களமாடினார். புத்தகம் ஒரு மனிதனை என்ன செய்யும்? இந்த மெஞ்ஞானம், இந்த தேடல், நாம் எந்த மதத்தை எந்த ஜாதியை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும், தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள், இந்திய தேசத்தில் வாழக்கூடியவர்கள் என்றால், அறம் சார்ந்து ஞானம் சார்ந்து அடுத்தவர்களோடு ஒன்றிணைகின்ற அன்பு சார்ந்து நாம் இருக்க வேண்டிய சூழலை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கான வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த அறிவு தேடலை, சுரங்கத்தை தரக்கூடிய போதி மரங்களுக்கு கீழே வாருங்கள், போய் அமர்வோம். நன்றி, வணக்கம்.